ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். 2026ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. அந்த ஆண்டில் எத்தகைய விளைவுகள் ஏற்படும் பல ப்ரெடிக்ஷன்ஸ் வெளிவந்திருக்கு. அதில் முக்கியமாக பாபா வாங்காவின் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் உலக மக்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அந்த பாபா வாங்காவுடைய ப்ரெடிக்ஷன்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பிறக்கும் பொழுது உலக மக்கள் அடுத்த ஆண்டு துவக்கத்திலிருந்து எத்தகைய நிகழ்வுகள் விளைவுகள் ஏற்படும் என்று பல ப்ரெடிக்ஷன்ஸை கூர்ந்து கவனிப்பார்கள். அவற்றில் முக்கியமாக உலக மக்கள் கவனிப்பது நாஸ்ட்ராடமஸ் 16ஆம் நூற்றாண்டிலேயே அவர் எதிர்காலத்தை பற்றி கணிப்புகளை வெளியிட்டுள்ளார். அந்த கணிப்புகளை பற்றி பார்ப்பதும் அதேபோல் பாபா வாங்கா என்பவருடைய கணிப்புகளையும் உலக மக்கள் கூர்ந்து கவனித்தார்கள். காரணம், இவர்கள் இருவருடைய கணிப்புகள் முக்கியமாக உலகத்தை கூறியுள்ளபடி சில நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது அவர்கள் கூறியது உண்மையாகிறது. ஆகையால் அந்த நிகழ்வுகளை அவர்கள் கவனிப்பார்கள். அதே போல இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பாபா வாங்காவின் கணிப்புகளை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு சிறு குறிப்பு பார்ப்போம். இவர் பல்கேரியாவை சேர்ந்தவர். இவர் இப்பொழுது உள்ள தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான வட மாசிடோனியாவில் 1911 பிறந்தார். தனக்கு 12 வயது பொழுது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை ஏற்பட்டது. அதாவது அவர் மிகப்பெரிய சூறாவளியில் சிக்கிக்கொண்டார். அந்த சூறாவளியிலிருந்து அவரை மக்கள் மீட்டெடுத்து கண்டார்கள். அவர் சூறாவளியின் குப்பைகளுக்கும் இடையில் காணப்பட்டார். அவரது கண்களில் குப்பைகள் நிறைந்திருந்தது. அதையெல்லாம் நீக்கி அவரை மீட்டனர். அவர் அதிலிருந்து மீண்ட பிறகு அவருக்கு பார்வை பறிபோய் வருகிறது. பாபா வாங்கா கூறும்பொழுது தனக்கு பார்வை போய்விட்டது என்றும், ஆனால் உலகில் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் என்றும், அதன் மூலம் மக்களுக்கு வரும் ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்வேன் என்றும் கூறினார். அவர் கூறியது போல அவர் பலவித கணிப்புகளை மக்களுக்கு எத்தகைய பாதிப்புகள் ஏற்படும் போன்றவற்றை அவர் கூறி அவர்களை காத்து வந்தார். அவர் கூறியது அடுத்தடுத்து பல வருடங்கள் நடந்து வருவதைக் கண்டு உலக மக்கள் வங்காவை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். பாபா வாங்கா 1996ஆம் ஆண்டு தனது 84வது வயதில் இயற்கை எழுதினார்கள். அவர் வெளியிட்டுள்ள அவருடைய கூற்றுகள் இன்றைக்கும் அந்த கணிப்புகள் உண்மையில் பாதிக்குமே நடந்து வருவதாக கூறப்படுகிறது. பாபா வாங்கா அவர்கள் இதுவரை கூறியுள்ளதென்ற ஏற்கனவே பல கணிப்புகள் நடந்தேறியுள்ளன. அவற்றுள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம். 1. 2ஆம் உலகப் போர் எப்பொழுது ஆரம்பிக்கும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி அந்த 2ஆம் உலகப் போர் நடந்தது. அடுத்ததாக 3ஆம் போரிஸ் மன்னர் இறக்கும் தேதியை குறிப்பிட்டிருந்தார். இவர் குறிப்பிட்டபடி அந்த மன்னர் இறப்பு நீடித்தது. அடுத்தது லெபனான் 1968 கலவரத்தை பற்றியும், நிகரகுவா 1974 போர் பற்றியும், சைப்ரஸ் முரண்பாடு 1974 ஏற்பட்டது அதை பற்றியும் கூறியிருந்தார். இவர் கூறிய இந்த கணிப்புகள் அதே வருடத்தில் நடந்தேறியது. அதனால் மக்களுக்கு இவருடைய கணிப்புகள் மீது மிகவும் நம்பிக்கை கிடைத்தது. அதேபோல் இந்தியாவில் இந்திரா காந்தி வெற்றியை பற்றியும் அவருடைய மரணத்தையும் பற்றியும் இவர் கூறியிருந்தார். அதுவும் குறிப்பாக அதே வருடத்தில் நடந்தேறியது. சோவியத் யூனியன் வீழ்ச்சி, ஈரோப் வார் போன்றவை பற்றியும் கூறியிருந்தார். அதுவும் குறிப்பிட்டபடி நடந்தது. கிழக்கு ஜெர்மனியுடைய பிளவு, கிழக்காண்டு மேற்கு இணைப்பு, ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் வெளியேறிய ஜோசப் ஸ்டாலின் மரணத்தை பற்றியும், அமெரிக்காவில் உள்ள இரட்டை கோபுர தாக்குதல் பற்றியும் குறிப்பிட்டிருந்தார். அந்த இரட்டை கோபுர தாக்குதலை அவர் ஒரு இரும்பு பறவை இரட்டை கோபுரத்தை தாக்கும் என்று கூறியிருந்தார். அதன்படியே அது நடந்தது. இவர் 44வது அமெரிக்க அதிபராக கருப்பு இனத்தவர் வருவார் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன்படி பராக் ஒபாமா 44வது அதிபராக பதவியேற்று அவர் பதவியை முடித்துள்ளார். சிரியாவில் இஸ்லாமியர் ஆட்சி நடக்கும் என்றும் கூறியிருந்தார். அவர் கூறியிருந்தபடி நடந்துள்ளது. ஆர்டிபிஷியலாக குழந்தைகள் பிறக்கும் என்று கூறியிருந்தார். அதன்படி கடந்த ஆண்டு பிரேசிலில் அது நடந்தேறியது. இவ்வாறு அவர் பலவித கணிப்புகளை கூறியிருந்தார். அந்த கணிப்புகள் எல்லாம் அவர் கூறியபடி நடந்தேறியது. இப்பொழுது நம்ம பாபா வாங்காவுடைய 2024 எத்தகைய கணிப்புகளை கூறியுள்ளார் என்பதை நாம் பார்க்கலாம்.
அவர் முதலில் கூறியுள்ளது, உலகத்தில் ஒரு புதிய அரக்கன் அல்லது கடவுளுக்கு ஈடாக எழுச்சி ஏற்படும் என்று கூறுகிறார். அதாவது நியூ குளோப் மாஸ்டர் ஒருத்தர் உருவாகுவார். அவர் இந்த மண்ணில் ஆட்சி செய்ய உலகத்தை கண்ட்ரோலில் வைத்துள்ளார் என்று கூறியுள்ளார். அதே போல சைலண்ட் வார்ஸ், ஷிஃப்டிங் பார்டர்ஸ் போன்றவை ஏற்படும். அதனால் தேர்ட் வேர்ல்டு வார் அபாயம் இருக்கிறது என்று கூறியுள்ளார். அது ஏசியாவிலிருந்து ஆரம்பிக்கும் என்றும் கூறியுள்ளார். தைவானை சைனா நெருங்கும் என்றும் ரஷ்யா அண்ட் USA போரில் ஈடுபடும் என்றும் கூறியுள்ளார். அதனால் இந்த தேர்ட் வேர்ல்டு வார் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார். அடுத்தது குளோபல் பவர் ஷிஃப்ட் இன்டு நியூ கண்ட்ரி. இப்போது உலக வல்லரசாக உள்ள நாடுகளில் இருந்து புதிய கண்ட்ரி இடையே போய் சேரும் என்று கூறியுள்ளார். அடுத்ததாக எர்த்ஸ் பிரீத் டர்னிங் டு ஸ்ட்ராங் என்று கூறியுள்ளார். அதாவது இட் மீன்ஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நிலநடுக்கங்கள், வெதர் கண்டிஷன்ஸ், வெள்ளம், காட்டு தீ போன்றவைகளுடைய அபாயங்கள் அதிகமாக நிகழும் என்று கூறியுள்ளார். மனிதன் உயிர் வாழும் வயது 100க்கு மேல் தொடர்வதற்கான வழிகள் உண்டாகும் என்றும் 2046 இதற்கான வெற்றி கிட்டும் என்றும் கூறியுள்ளார். அதற்கடுத்ததாக ஆர்கன்ஸுடைய புது கண்டுபிடிப்புகள், ஆர்கன்ஸ் செயற்கை உறுப்புகள் அதிகமாக உருவாக்கம் செய்யப்படும் இந்த ஆண்டில் என்றும் ஆர்கன்ஸ் வளர்ப்புகள் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மல்டி கேன்சர் ஏர்லி டிடெக்ஷன் டெஸ்ட் புதியதாக கண்டுபிடிப்பார்கள் என்றும் அதனால் அந்த கேன்சர் வரும்போது அந்த மல்டி கேன்சர் ஏர்லி டிடெக்ஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட கேன்சருடைய நோய் பரவுவதற்கு முன்பு அது ட்ரீட்மெண்ட் எடுக்கப்படும், அதற்கான வழி வகுக்கப்படும் இந்த ஆண்டு என்று கூறியுள்ளார். கேன்சர் சம்பந்தமாக 2026 ஒரு மருத்துவ புரட்சியை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். அதாவது AI வில் கெட் பீக் லெவலில் இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஏற்படும் என்று கூறினார். மிஷின் ஒன்லி டிசைட் த ஜாப். அதாவது மிஷின் மட்டும்தான் இந்த வேலைகளையும் மனிதர்களையும் கட்டுப்படுத்தும் அளவுக்கு உண்டாகும் என்று கூறியுள்ளார். அதே போல 2024 டெக்னாலஜி டாமினேட் பண்ணி மனிதர்களை கண்ட்ரோல் வைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களை, அதாவது ரோபாட் போன்றவை மனிதர்களை கட்டுப்படுத்துவதை குறிப்பிடுகிறார் என்று கூறுகிறார்கள். எல்லா நாடுகளுடைய எக்கானமி எல்லாம் வீழ்ச்சி அடைவதற்கு இந்த ஆண்டு வழி ஏற்படுகிறது என்று கூறியுள்ளார். நிறைய நாடுகளுடைய கேஷ் வேல்யூ குறைந்துவிடும் என்றும் கூறியுள்ளார். அதே போல எல்லா நாட்டிலும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ், அதனால டிஜிட்டல் வழிமுறைகள் டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்படும் என்று கூறியுள்ளார். நவம்பர் 2026 வெளி கிரகத்துடைய ஏலியன்ஸ் அது போன்ற வெளிய கிரகத்துடைய விண்கலங்கள் தென்படும் என்றும் அது பூமிக்குள் நுழையும் என்றும் கூறியுள்ளார். அது இப்பொழுது சமீபத்தில் 3i அட்லாஸ் பூமிக்கு அருகில் ஒரு விண்கலம் சென்ற செய்திகள் மூலமாக அடிபட்டன. அதுபோல் ஏலியன்ஸ் உடைய என்ட்ரன்ஸ் இந்த பூமியில் அவர்கள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியுள்ளார். அதே போல் ஈரோப்பில் மிகப்பெரிய போர் ஏற்படும் என்றும் பாப்புலேஷன் அதன் மூலம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். கடலுக்கடியில் பெரிய நகரம் கண்டுபிடிக்கப்படும் என்றும் மிக முக்கியமானதாக மங்கா குறிப்பிட்டிருப்பது 5079 மனித குலம் முடிவுக்கு வரும் என்றும் கூறியுள்ளார். நவம்பர் 2026 ஏலியன்ஸுடைய விண்கலம் பூமிக்கு நுழையும் என்றும் அது பூமியில் உள்ள மனிதர்களை தொடர்பு கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். தங்கம் மற்றும் உலோகங்களின் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மனிதர்கள் வீனஸ், மார்ஸ் ஆகியவர்களுக்கு அங்கு கிரகங்களுக்கு சென்று அங்கு வாழ்க்கை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இன்டர் பிளானட் கம்யூனிகேஷன்ஸ், ஒரு கிரகங்களுக்கு இடையேயான கம்யூனிகேஷன் எதிர்காலத்தில் ஏற்படும் என்று கூறியுள்ளார். அதேபோல் பனிக்கட்டிகள் உருகி கடல் நீர்மட்டம் அதிகமாகும், அதனால் சில பாதிப்புகள் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். யூரோப்பில் இஸ்லாம் தழுவும் என்றும் கூறியுள்ளார். உலகத்தில் கம்யூனிசம் அதிகமாக டெவலப் ஆகி கம்யூனிசமே உலகத்தை முழுவதும் ஆட்கொள்ள வழிவகை ஏற்படும் எதிர்காலத்தில் என்று கூறியுள்ளார். ஆர்டிபிஷியல் சன் வைக்கப்படும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே சைனாவில் ஆர்டிபிஷியல் சன் உண்டாக்குவதற்கான வேலைகளை துவங்கியுள்ளார்கள். அதை இவருக்கு அப்பொழுதே தரித்து கூறியுள்ளார். ஏலியன் சிவிலைசேஷன்ஸ் தொடங்கும், அவர்கள் பூமியில் உள்ள மக்களோடு கான்வர்சேஷன், சாட் போன்றவைகள் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று கூறியுள்ளார். மார்ஸ் எர்த்தில் வாழ்பவர்களிடையே போர் ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். பூமியுடைய நிலப்பரப்புகள் இயற்கை
பேரழிவுகளால் பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். 4509 ஆண்டில் பூமியில் வாழ்வதற்கு கடவுளுடன் தொடர்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றும் கூறியுள்ளார். இது போன்று பாபா வங்கா அவர்கள் 2024 நிகழக்கூடிய கணிப்புகளையும் கூறியுள்ளார். அதேபோல் எதிர்காலத்தில் எப்படி பூமியுடைய அங்கு வாழும் உலக மக்களுக்கு எத்தகைய விளைவுகள் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாபா அவங்க கூறியுள்ள கருத்துக்கள் எல்லாமே நடக்கும் என்று கருத்தில் கொண்டு நாம் மனதை அலட்டிக்கொள்ளாமல் சிலவற்றுதான் நடக்கும் என்ற ஒரு இதுவோடு முனைப்போடு அதை தெரிந்து கொண்டு நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும்.